Watch full episodes. Subscribe now. என்ன பீம் காலியா, இந்த போட்டிக்கு நீங்க வருவீங்கல்ல? இதோ பாருங்க, இது ஒண்ணும் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண போட்டியே கிடையாது. நீங்க 2 பேரும் தலைகீழ நின்னாலும் ஜெயிக்கவே முடியாது. ரொம்ப பேசாதப்பா, எங்களுக்கும் இந்த விளையாட்டை பத்தி எல்லாம் தெரியும். நாங்க நிச்சயம் இந்த விளையாட்டுல ஜெயிக்க போறோம் பாரு. உங்களுக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்கிறோம். சரி சரி, பேச்ச குறைச்சிட்டு போட்டியில ஜெயிக்கிற வழிய பாருங்க. பார்க்கலாம், எங்க கிட்ட தோக்க ரெடியா இருக்கீச்சா? வர வேண்டும், அனைவரும் வர வேண்டும். பெஹல்வான்பூர்ல நடக்க போற போட்டியில கலந்துக்க வந்திருக்கிற எல்லா பயில்வான்களையும் மற்றும் பார்வையாளர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த போட்டியுடைய பிரத்யேகமான விஷயம் என்னன்னா, பயில்வான்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்க போறதில்ல. ஆனா நாங்க சொல்ல போற விஷயங்களை யார் சீக்கிரம் செய்யறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர்கள். சிப்ரு, ரங்கா, காலியா, பித்தா, பிர்ஜு, கித்தா, மன்னா மற்றும் போப்பியா. முதல் போட்டி 65 கிலோ மரக்கட்டைய தூக்கிக்கிட்டு 5 கிலோமீட்டர் யார் முதல்ல போறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர். அது மட்டுமல்ல, அங்க போய் சேர்ந்த உடனே அந்த மரக்கட்டைய 2 துண்டா வெட்டி ஆகணும். இதுல வேகமா செயல்படுற 5 வீரர்கள் தான் அடுத்த போட்டிக்கு தகுதி பெறுவாங்க. இப்ப முதல் சுற்று ஆரம்பிக்க போகிறது. எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? ரெடி? 1 2 3. இந்த மரக்கட்டையுடைய இடம் ரொம்ப அதிகமா இருக்கு போல இருக்கு. அதனாலதான் எல்லாரும் அதை கஷ்டப்படுறாங்க. அங்க பாருங்க, பீம் அதை தூக்கிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. பீம் எல்லாருக்கும் முன்னாடி முந்திக்கிட்டு ஓடுறாரு. காலியாவும் கிச்சக்கும் அவரை பின்தொடர்றாங்க. அவங்களுக்கு பின்னாடி பாருங்க, பிர்ஜுவும் மன்னாவும் ஓடுறாங்க. எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேகமா ஓட முயற்சி பண்றாங்க. அங்க பாருங்க, எல்லாம் கீழே விழுந்துட்டாரு. மரக்கட்டையை கீழே போட்டுட்டாரு. போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். அடடா, எல்லாரும் அங்க பாருங்க, ரங்கா மரத்தை தூக்குறாரா இல்ல மராவர தள்ள விழுந்துட்டாரு. ரங்காவும் போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். பீம், கிச்ச, காலியா, பிர்ஜு, மன்னா எல்லாரும் இறுதி கோட்டத்தோட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, எல்லாரும் சுறுசுறுப்பா ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க, விழுந்துட்டாரு. போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். அங்க பாருங்க, போப்பியா விழுந்துட்டாரு. அவரும் போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். பீம் புயல் வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்காரு. கடைசி கொண்ட தொட்டுவார் நினைக்கிறேன். மத்தவங்களும் வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, பீம் அந்த மரக்கட்டையை கீழே வச்சுட்டு அதை வெட்ட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் நல்லா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெட்டுறாங்க. அங்க பாருங்க, பீம் எல்லாருக்கும் முதல்ல அந்த மரக்கட்டையை வெட்டிட்டாரு. அடுத்தது கிச்சன், காலியா, பிர்ஜு மற்றும் மன்னா. இவங்க எல்லாரும் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுட்டாங்க. இரண்டாவது சுற்றுக்காக தயாராயிடுங்க. இப்போ 100 கிலோ மூட்டைய கைவண்டியில சுமந்துக்கிட்டு 100 மீட்டர் தொலைவு ஓடியாகணும். வண்டி நடுவுல நிறுத்தவும் கூடாது, மூட்டை வண்டியிலிருந்து கீழே விழவும் கூடாது. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். தயாரா இருக்கீங்களா? 1 2 3. எல்லாருடைய வண்டியும் மெதுவா முன்னேறிக்கிட்டே போகுது. அடு, இது என்ன? எல்லாரும் பின்னாடி மெதுவா தான் போய்கிட்டு இருக்காரு. பிர்ஜுவும் மன்னாவும் எல்லாரை விடவும் வேகமா போய்கிட்டு இருக்காங்க.
அட இது என்ன அங்க பாருங்க பிர்ஜு எல்லாரையும் விட முந்திக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு ஆஹா பிரமாதம் பிரமாதம் பிர்ஜு சும்மா கலக்கிக்கிட்டு இருக்காரு அட அட இது என்ன பிர்ஜு பிர்ஜு மூட்டையும் கீழே விழுந்துருச்சு பிர்ஜு ஆகாயத்துல பறக்கிறாரு ஓ ஆட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார் அங்க பாருங்க மறுபடியும் முந்திக்கிட்டு எல்லாரையும் விட வேகமா செயல்படுறாரு சபாஷ் பீம் அப்படித்தான் மன்னா வேகமா போகணும் ஜாக்கிரதை மன்னா மன்னா மன்னாவும் ஆட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார் கீச்ச காலியா பீம் ஆட்டத்துல முன்னேறிட்டு இருக்காங்க அங்க பாருங்க பீம் எல்லாரையும் முந்திக்கிட்டு போறாரு அதோட 3 பேரும் எல்லை கூட தாண்டிட்டாங்க இப்போ இந்த 3 பேரும் தான் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்று இருக்காங்க பிரமாதம் இப்போ நடக்க போற போட்டி ஆச்சரியமான போட்டி பயங்கரமான போட்டி அதுவும் கடைசி போட்டி இந்த போட்டியை ஆரம்பிக்கும் பொழுது அதோ நீங்க பாக்குறீங்களே அந்த பக்கம் அங்க இருக்கிற கூண்டில் இருந்து காட்டெருமைகள் வெளியே வரும் என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க காட்டெருமைகள் தான் வெளியே வரும் அந்த காட்டெருமைகள் இவங்களை வந்து முற்றத்துக்கு முன்னாடி இவங்க அந்த சங்கிலியை அறுத்துக்கிட்டு வெளியேறணும் அப்படி ஏறலன்னா காட்டெருமைகள் வந்து முட்ட வாய்ப்பு இருக்கு அதனால அவங்க அந்த சங்கிலியை அறுத்துக்கிட்டு அதோ அங்க பாருங்க அங்க இருக்கிற மணி கிட்ட போகணும் அங்க போயிட்டு கீழே இருக்கிற கட்டையை எடுத்து அந்த மணி மேல டாங் அடிச்சு வெற்றியை நிலைநாட்டணும் யார் இந்த காரியத்தை முதல்ல செய்யறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியின் வெற்றியாளர் அதாவது சாம்பியன் தயாரா இருக்கீங்களா 1 2 3 காட்டெருமைகள் ஓடி வருது இவங்க 3 பேருமே அந்த சங்கிலி அறுக்க முயற்சி பண்றாங்க ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்னும் அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல அங்க பாருங்க எல்லாரும் அங்க பாருங்க பீம் ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்படுறாரு அதோட அங்க பாருங்க 2 செயினையும் அவர் அறுத்துட்டாரு பீம் தான் முதல்ல விடுதலையாயிருக்காரு இப்ப பீம் வேகமா ஓடி போய் மணி அடிச்சிட்டாலே போதும் அந்த மாதிரி அவர் பண்ணிட்டா பீம் தான் சாம்பியன் காட்டெருமை ஓடி வருது அட பீம் என்ன பண்றாரு கீழே தள்ளி அவரை காப்பாத்திட்டாரு பீம் பிரமாதம் பாராட்டுக்கள் பாராட்டுக்கள் பீம் அட இது என்ன காளியாவுக்கு ஆபத்து அவருக்கு இன்னும் விடுபடல காட்டெருமை ஓடி வந்துகிட்டே இருக்கு காட்டெருமை காளியாவை நெருங்கிடுச்சு காளியாவோட முகத்துல பயம் தெரியுது இது என்ன காளியா மயங்கிட்டாரு ஓ அங்க பாருங்க காட்டெருமை அவரை நெருங்கிடுச்சு ஓ பிரமாதம் பீம் காளியாவுடைய செயினை அறுத்துட்டாரு செயினை அறுத்து காளியாவை ஓரத்துல இழுத்துட்டாரு ஆஹா பிரமாதம் பீம் பாராட்டுக்கள் பாராட்டுக்கள் அட இது என்ன அநியாயம் பீம் தான் கீச்சக்க காப்பாத்தினாரு ஆனா அவர் அதை பொருட்படுத்தாம மணி அடிக்க ஓடிக்கிட்டே இருக்காரு மணி அடிச்சாதான் வெற்றின்னு பீமுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு பீம் எழுந்தாரு புயல் வேகத்துல ஓடுறாரு 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 ஓடிக்கிட்டே இருக்காரு அடடா அங்க பாருங்க பீம் ஓடுறாரு புயல் வேகத்துல ஓடுறாரு எப்படியோ கீச்சக்க பின்னோக்கி தள்ளிடுவார்னு நினைக்கிறேன் பாப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஆஹா பீம் ஓடிட்டாரு பீம் ஆமா பீம் முன்னேறி போயாச்சு கட்டைய கையில தூக்கிட்டாரு மணியை அடிச்சிடுவார்னு நினைக்கிறேன் ஆஹா சவால் அடிச்சிட்டாரு ஆஹா பீம் தான் இந்த போட்டியின் சாம்பியன் பீம் என்னை மன்னிச்சிரு நீ எனக்கு
உதவி செஞ்சிருந்தாலும் நான் அதை மறந்து உன்னை ஜெயிக்கலான்னு பார்த்துட்டேன். என்னை மன்னிச்சிரு பீம். கடைசியில நீதான் ஜெயிச்சிட்ட. உண்மையா சொல்றேன், இந்த இடத்துல நீதான் மிகப்பெரிய சாம்பியன். என்ன மக்களே, போட்டியை நல்லா ரசிச்சீங்களா? எல்லா போட்டியும் நீங்க பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த போட்டியில சாம்பியனா வந்தவன்